தேவனுடைய பரம அழைப்புக்கு பாத்திரராயிருக்கிற என் அன்பர்களே, நண்பர்களே, கிறிஸ்துவின் உடன் பிறப்புகளே, உங்கள் யாவரையும் நமது இரட்சிப்பின் கன்மலையும் இரட்சிப்பின் அதிபதியுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு தமிழ் கவிதை ஒன்றை படித்தேன். மிக அருமையான கவிதை. அதில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது: நாம் கரத்தில் வைத்திருக்கும் வேத புத்தகம் தேவனிடத்தில் வந்த ஒரு பொக்கிஷமாகும், ஒரு பெட்டகமாகும். அதை தொட்டால் அது வெறும் காகிதம், அதை வாசித்தால் அது நமக்கு ஆயுதமாக இருக்கின்றது. அதை திறந்தால் அது வெள்ளை காகிதம், அதை திறந்து வாசித்தால் நமது மனம் வெண்மையாகும். நாம் அதை தூக்கி கொண்டு சென்றோம் என்றால் அது நம்மை தூக்கி நிறுத்தக்கூடியதாக இருக்கின்றது. நாம் அதை வாசித்தால் அது புதுமையாக நமக்கு இருக்கின்றது. வாசித்த வசனங்களை நம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் பொழுது அந்த வாழ்க்கை ஒரு இனிமையான வாழ்க்கையாக இருக்கின்றது. வேத புத்தகத்தில் வெள்ளை காகிதத்தில் கருப்பு எழுத்துக்கள் இருந்தாலும் அந்த வசனங்கள் நம் இருதயம் பாவத்தினால் கரைப்பட்டிருப்பதை நீக்கி வெண்மையாக்குகிறது. வேத புத்தகத்தின் ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் சத்தியத்தை வெளிப்படுத்துவார். நாம் வேதத்தை நேசித்தால் தேவனை நேசிப்போம், மற்றவர்களை நேசிப்போம். அப்படிப்பட்ட பொக்கிஷமான வேத புத்தகத்திலிருந்து ஒரு உயிரூட்டும் ஒரு தியானத்தை இப்பொழுது நாம் பண்ண இருக்கின்றோம். இந்த தியான பகுதியின் தலைப்பு என்னவென்றால் அது மிகவும் அருமையானதாக இருக்கின்றது. மேலானவைகள், மேன்மையானவைகள், எக்ஸலன்ஸ் அபவ். 4 வித மேன்மையான ஸ்லாக்கியத்தை பற்றி வேத வாக்கியங்களின்படி நாம் இப்பொழுது ஆராய்ச்சி செய்யலாம். மேன்மையானவைகள், மேலானவைகள், மேன்மையான நாமம், மேன்மையான சுதந்திரம், மேன்மையான உயிர்த்தெழுதல், மேன்மையான பரம தேசம். இந்த 4ம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. முதலாவதாக வரும் ஸ்லாக்கியம் என்னவென்றால் மேன்மையான பெயர். நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மேன்மையானது. உலகம் நமக்கு பொய்யானதை காட்டும், ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு மெய்யானதை காட்டுவார், மேன்மையானதை காட்டுவார். சாத்தான் நமக்கு அநித்தியமானவைகளை காட்டுவான். இயேசு கிறிஸ்து நித்தியமான மேன்மையான அவர் நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவருடைய நாமம் எல்லா நாமங்களிலும் மேன்மையானது, மகத்துவமானது. பூமி எங்கும் அது ஒரு மேலான நாமமாக இருக்கிறது என்று வசனம் கூறுகிறது. அந்த வசனத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு வாசிக்கப் போகிறேன். சங்கீதம் 8:1. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பூமி எங்கும் மேன்மையான நாமம், அந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் நாம் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக நமக்கு ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் கிடைக்கின்றது. அப்போஸ்தலர் 4:12 கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவே அன்றி வேறொருவரும் இரட்சகர் நமக்கு இல்லை. வானத்தின் கீழே இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் மனுஷருக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கு கட்டளையிடப்படவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது
நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மை சுத்திகரிக்கும், நம்மை பரிசுத்தப்படுத்தும். வேதம் கூறுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேத வசனம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று வசனம் கூறுகிறது. நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவிகாரம் நமக்கு கிடைக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒரு பெட்டகம், அது ஒரு பாதுகாப்பு, அது ஒரு துருகம். வேதம் என்ன கூறுகிறது? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒரு அட்சய பாத்திரம் போன்றது. இயேசு கிறிஸ்து என்ன கூறினார்? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறினார். இவ்வுலகத்தில் நாம் செல்வம், சிறப்பு, சீர் பெற்றவர்களாக இருக்கக்கூடும், மேன்மை உள்ளவர்களாக இருக்கக்கூடும், பட்டம் படிப்பு பெற்று மேதைகளாக இருக்கக்கூடும், அநேக ஜெயத்தை கண்டவர்களாக இருக்கக்கூடும். என்றாலும் நம் வாழ்க்கை குறைவுள்ள வாழ்க்கையாக இருக்கும். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு தரிக்கப்பட்டதோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வு நிறைவான வாழ்வாக இருக்கும், ஒரு வளமான வாழ்வையாக இருக்கும். அந்த வாழ்வின் மூலம் நமக்கு மகிமை கிடைக்கின்றது. ஒரு ஏழை பெண் ஒருவள் இருந்தாள். அவள் படிப்பறிவில்லாதவள், ஆனால் நல்ல விசுவாசி. ஜெபித்து அவளுக்கு ஒரு செல்வந்தரான படித்த மேதையான ஒருவர் கணவராக வந்தார். சர்ச்சில் மேரேஜ் முடிஞ்சிருச்சு. மேரேஜ் முடிஞ்ச பிறகு என்ன செய்வார்கள்? மேரேஜ் ரிஜிஸ்டரில் சைன் பண்ணுவார்கள். அந்த பெண்மணி தன் கணவனுடைய பெயர் தன்னோடு கூட இணைந்து அதை சைன் பண்ணும் பொழுது அவள் மிக்க பெருமை அடைந்தாள். ஆம், அவர் எழுதினாள், ரூத் வில்லியம்ஸ் என்ற பெயரை எழுதினாள். அதுவும் இல்லாமல் திருமணத்திற்கு பின்பு அவளை எல்லோரும் அவளுடைய கணவனின் பெயரை சொல்லி கூப்பிட்டார்கள். மிஸ்ஸஸ் வில்லியம்ஸ், மிஸ்ஸஸ் வில்லியம்ஸ் என்றார்கள். அதுவும் இல்லாமல் ரேஷன் கடையிலோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸிலோ சைன் பண்ணும் பொழுது கணவனுடைய பெயரை தன் பெயரோடு இணைப்பதற்கு அவள் குதூகூலம் அடைந்தாள். இது ஒரு அற்பமான விஷயம். உலக பிரகாரமான பெயர் ஒரு அற்பமான பெயர், நிரந்தரமற்றது. நமக்கு ஒரே ஒரு பெயர் அளிக்கப்பட வேண்டும், அது நித்திய பெயராக இருக்க வேண்டும். அது இயேசு கிறிஸ்து என்ற பெயர் நம் பெயரோடு இணைந்து இருக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? சப்போஸ் என்னுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்றால் விஜயா ஜோசப், டாட்டர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்ல வேண்டும். விஜயா ஜோசப், கேர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்ல வேண்டும். இயேசுவின் பெயர் நம்மோடு இணைக்கப்படும் பொழுது நாம் மகிமை உள்ளவர்களாக இருப்போம். இதுதான் மேன்மையான ஸ்லாக்கியம். இரண்டாவது மேன்மையான ஸ்லாக்கியம் என்னவென்றால் சுதந்திரம். இரண்டு விதமான சுதந்திரங்கள் இருக்கின்றது. இப்பூலகத்தில் நமக்கு சுதந்திரம் இருக்கின்றது, நாம் சுதந்திர நாட்டில் இருக்கிறோம். ஆனால் இந்த சுதந்திரம் நிரந்தரமானது கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு சுதந்திரம் அடைந்து கானான் தேசத்திற்கு போனார்கள். அது நிரந்தரமாக இருந்ததா? இல்லையே. அநேக பேர் வந்து அவர்களை ஆட்கொண்டார்கள். எனவே பூலோகத்தில் நமக்கு கிடைக்கும் சுதந்திரம் அனித்தியமானது, நிலையற்றது. பரலோகத்தில் நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது, அது நிலையானது, அது மேன்மையானது என்று வசனம் கூறுகிறது. ஆம், வசனத்தின் மூலம் நாம் பார்க்கலாமா? எபிரேயர் 10:34-35. பரலோகத்தில்
அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிடக் கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஆம், இந்த வசனம் என்ன கூறுகிறது? நாம் அந்த மேலான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பொக்கிஷங்களையும் நம்மை செல்வங்களையும் கிறிஸ்துவுக்காக விட்டு கொடுக்க வேண்டும். நம்மில் அநேகர் பல வினாக்கள் கேட்பார்கள். நான் எங்கிருந்து வந்தேன்? நான் எங்கே போகப் போகிறேன்? ஏன் உலகத்தில் நான் வாழ்கிறேன்? என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று கேட்பார்கள். வேதத்தில் ஆச்சரியமான பதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆம், தேவனுடைய தீர்மானத்தின்படி நாம் இவ்வுலகத்தில் பிறந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறோம். அவருக்காக நம்மை அர்ப்பணம் செய்கிறோம். அதுவும் இல்லாமல் நாம் எங்கு போக போகிறோம்? நித்திய ராஜ்யத்திற்கு போக போகிறோம். அந்த நித்திய ராஜ்யத்திற்கு போக வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். அப்பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய கிரீடம் உண்டு, நித்திய மகிமை உண்டு, நித்திய வாசஸ்தலம் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறோம். நித்திய சுதந்திரம் நமக்கு கிடைக்கும் என்று வசனங்கள் கூறுகின்றது. இயேசு கிறிஸ்து ஆவலுடன் நமக்கு நித்திய சுதந்திரத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். நாம் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பொழுது நமக்கு ஒரு வாசஸ்தலம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை தயார் பண்ணி வைத்திருக்கிறார். இட் இஸ் அ பங்களா. நாம் அங்கு போய் வாசம் செய்ய போகிறோம். நமக்கு பலவிதமான கிரீடங்கள் கொடுக்கப்படும். நித்திய கிரீடம் கொடுக்கப்படும், ஜீவ கிரீடம், மகிமையின் கிரீடம், வாடா கிரீடம் கொடுக்கப்படும். எனவே நித்திய சுதந்திரம் நமக்கு தேவை. மற்றொரு வசனம் என்ன கூறுகிறது என்றால், நாம் நித்தியத்தில் பரிசுத்தவான்களின் பங்கான நித்தியத்தை பெற்றுக்கொள்வோம் என்று கூறுகிறது. இது கொலோசியர் 1:12 கூறப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கு அடைய நம்ம இயேசு கிறிஸ்து தகுதிப்படுத்தினார். இருளிலிருந்து நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதற்கு ஈடாக நமது பங்கு என்ன? நாம் சற்றே யோசித்து பார்க்கலாமா? நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் பிரியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு மகன், ஒரு மகள் தன்னுடைய தகப்பன் மீது பிரியமாய் இருப்பது போல பரமபிதாவின் மீது நாம் பிரியமாக இருக்க வேண்டும். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். தன் வாழ்விலும் தாழ்விலும் அடிமைத்தனத்திலும், ஏன் அவன் எகிப்து கவர்னராக இருந்த போதிலும் அவன் தன் தகப்பன் யாக்கோபை அதிகமாக பிரியப்படுத்தினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல நாமும் பரம தகப்பனிடம் பிரியமாய் இருக்க வேண்டும். பவுலை போல சொல்ல வேண்டும், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? நாம் நம்மையே அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஆபிரகாமை போல ஒரு நல்ல சிநேகிதனாக இருக்க வேண்டும். ஐ ஆம் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்ல வேண்டும். அதுவும் இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? மரியாளை போல இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து வார்த்தைகளையும் வசனங்களையும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மாணவர்களை நோக்கி பாருங்கள். பரீட்சைக்காக அவர்கள் அதிகமாக தங்களை ஆயத்தம் பண்ணிக்கொள்வார்கள். நல்ல மார்க் வேண்டும் என்று தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்வார்கள். ஞானமுள்ள பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வளமான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று அதிகமாக அவர்கள் வருமானத்தில் ஈடுபாடு கொண்டு தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்கிறார்கள். அற்ப ஜீவியான எறும்பை சற்றே நோக்கி பாருங்கள். அது தன்னுடைய குளிர்காலத்திற்காக தனது ஆகாரத்தை அது சேகரித்து
தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளும். இதுபோல நாமும் பரலோகத்தில் நம் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள இப்பூலோகத்தில் நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுதே இரட்சணிய நாள், இப்பொழுதே அனுகிரகத்தின் நாள். உடனடியாக இயேசுவிடம் செல்லுவோம், நம்மை அர்ப்பணிப்போம், அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம், அவருக்காக ஊழியம் செய்து பரம சுதந்திரத்தை, மேன்மையான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வோம். மூன்றாவது மேன்மையான ஸ்லாக்கியம் என்னவென்றால் உயிர்த்தெழுதல். வேதத்தில் 2 விதமான உயிர்த்தெழுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று சாதாரண உயிர்த்தெழுதல், மற்றொன்று மேன்மையான உயிர்த்தெழுதல். ஒருவன் இயேசுக்காக பாடுபட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, இரத்தம் சிந்தி, ஏன் இரத்த சாட்சியாக மரித்து இருப்பானானால் அவன் உயிரோடு எழும்பும் பொழுது அந்த உயிர்த்தெழுதல் மேன்மையான உயிர்த்தெழுதல் என்று வேத வசனம் கூறுகிறது. நான் இப்பொழுது அந்த வசனத்தை வாசிக்கப் போகிறேன். எபிரேயர் 11:35. வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். அவர்கள் நொறுக்கப்பட்டார்கள், இயேசுவுக்காக இரத்தம் சிந்தினார்கள். அப்படிப்பட்டவர்களான் பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்களின் மரணம் அருமையானது, மேன்மையானது. ஒரே மரணம், ஒரே உயிர்த்தெழுதல் தான் இருக்கும். அப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலுக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். சாதாரண உயிர்த்தெழுதல் பற்றி நாம் வேதத்தில் பார்க்கலாம். அதாவது சில மனிதர்கள் தேவனுடைய வல்லமையினால் உயிர்த்தெழுந்தார்கள் என்று வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவையின் மகனை விசுவாசத்தினால் உயிரோடு எழுப்பினார். எலிசா சுனேமியாளின் மகனை விசுவாசத்தினால் உயிரோடு எழுப்பினார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இந்த காலகட்டத்தில் 3 பேரை உயிரோடு எழுப்பினார். லாசரே விதவையின் மகன் யவீருவின் மகளை எழுப்பினார். பேதுரு தொற்காலை எழுப்பினார். இயேசுவின் நாமத்தில் பவுல் ஐத்துகவை உயிரோடு எழுப்பினார். இவர்கள் உயிரோடு எழுப்பினார்கள், திருப்பியும் மரித்தார்கள். ஸோ இவர்கள் உயிரோடு எழுப்பினது சாதாரண உயிர்த்தெழுதல். நமக்கு தேவை மேன்மையான பரிசுத்தவான்களுடைய மரணம் நமக்கு தேவையாக இருக்கின்றது. ஒரே ஒரு உயிர்த்தெழுதல், அது முதலாம் உயிர்த்தெழுதலாக இருக்க வேண்டும். இப்படி உயிர்த்தெழுந்தவர்கள் பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் எப்படி இருப்பார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கலாம். அதாவது இந்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். மேலும் நட்சத்திரங்களைப் போல அவர்கள் மகிமை உடையவர்களாக இருப்பார்கள். வசனம் கூறுகிறது, அவர்கள் தங்கமயமாயிருப்பார்களாம், அலங்காரத்துடன் இருப்பார்களாம். அவர்கள் எப்பொழுதும் இயேசுவை துதித்து பாடிக்கொண்டு அவரோடு கூட அரசாட்சி செய்பவர்களாக இருப்பார்களாம். இப்படிப்பட்ட உயிர்த்தெழுதல் நமக்கு தேவையாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் பாடுபட வேண்டும். இதுதான் மேன்மையான உயிர்த்தெழுதல். இந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை பற்றி மற்றொரு பாகத்திலும் நாம் வாசிக்கலாம். அதாவது இது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனி தியானங்களில் தியானித்து பாருங்கள். மேன்மையான உயிர்த்தெழுதல் எப்படி இருக்குமாம்? அழிவுள்ளதாய் நாம் விதைக்கப்பட்டு அழிவில்லாதவா நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். அதே போல கனவீனவர்களாய் நாம் விதைக்கப்பட்டு மகிமையாய் உயிர் பெறுவோம். பலவீனர்களாய் விதைக்கப்பட்டு பலமுள்ளவர்களாய் நாம் உயிரோடு எழும்புவோம். நமது சரீரம் மரணத்தின் போது மண்ணுக்கு மண்ணாகிறது. உயிர்த்தெழுதலின் போது நாம் விண்ணவர் சாயலை பெறுகிறோம். நாம் மறுரூபமாக்கப்படுவோம்.
நமது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். நாம் இம்மண்ணுக்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்திற்கு உரியவர்கள். எனவே பரலோக மகிமை நமக்கு தேவையாக இருக்கின்றது. சாதாரண உயிர்த்தெழுதல் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது மேன்மையான பரிசுத்தவான்களின் இரத்த சாட்சிகளின் உயிர்த்தெழுதல் தேவையாக இருக்கிறது. ரீசெண்டாக ஒரு ஹிஸ்ட்ரி புக்கில் நான் வாசித்தேன். அதாவது பிரமிடுகளை பற்றி சயின்டிஸ்ட் ரிசர்ச் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார்களாம். அப்பொழுது ஒரு பிரமிடில் ஒரு மண்பானை இருந்ததாம். அந்த மண்பானையில் கோதுமை விதைகள் இருந்ததாம். பிரமிடுகளை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். எகிப்து நாட்டில் அரசர்கள் இருந்தால் மிக பிரமாண்டமான பிரமிடுகளை கட்டி அதில் புதைப்பார்கள். அவர்கள் அங்கே உயிரோடு இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையுடன் அவர்களுக்கு பதார்த்தங்களை வைப்பார்கள். 4000 ஆண்டு கழித்த பின்பு இந்த ஆராய்ச்சி நடைபெற்றிருக்கிறது. அந்த மண்பானையில் உள்ள அந்த கோதுமை மணியை எடுத்து விதைத்தார்கள். அது ஒரு அழகான கோதுமை செடியாக வளர்ந்தது. ஆம், இதே போல நாமும் மரித்த பின் மண்ணோடு மண் மக்கி இருந்தால் கூட எக்கால சத்தம் கேட்கும் பொழுது நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். அதுதான் பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதலாய் இருக்கிறது. இந்த விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். கடைசியாக மேன்மையான பரமதேசம் நமக்கு இருக்கின்றது. இவ்வுலகத்தில் நாம் தேசத்தில் வாழ்கிறோம், இந்திய தேசத்தில் இப்பொழுது வாழ்கிறோம். ஆனால் மரணத்திற்கு பின்பு நமக்கு பரமதேசம், மேன்மையான தேசம் கொடுக்கப்படும். புதிய வானம் புதிய பூமி வரும், புதிய எருசலேம் வரும், பரமகானான் இருக்கும். அந்த பரமதேசத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம்முடைய முன்னோர்கள் பரமதேசத்தை எதிர்நோக்கி இருந்தார்கள், விசுவாசித்தார்கள், வாஞ்சித்தார்கள். அதே போல நாமும் இருக்க வேண்டும். பரமதேசம் எனப்படுவது மேன்மையான சிலாக்கியம். இதை வசனத்தின் மூலம் நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். எபிரேயர் 11:16. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. இதே போல நாம் பரமதேசத்தை விசுவாசிக்க வேண்டும், அதை அடைய வாஞ்சையுடன் இருக்க வேண்டும். பரமதேசத்தில் புதிய எருசலேமில் நாம் எப்படி இருப்போம்? பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும், பரிபூர்ண சமாதானம் நமக்கு இருக்கும். இவ்வுலகத்தில் நாம் அரதேசிகளும் பரதேசிகளும் வழிப்போக்கர்களுமாய் இருக்கிறோம். என்றாலும் நம் தேவனானவர் நீ என் ஜனம் என்று சொல்லுவதில் வெட்கப்படவில்லை. அந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வெட்கப்படலையாம், நான் தான் உன் தேவன் என்று சொல்வதற்கு. அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் என் ஜனங்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று கூறுகிறார். நாம் பாவிகளாய் இருந்தாலும் நம்மளை பரிசுத்தப்படுத்தி, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி அவர் நம்மை அங்கீகாரம் பண்ணுகிறார். அவர் வெட்கப்படவில்லை. புதிய தேசத்திற்கு போகிறோம், புதிய நகரம் நமக்கு கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நமக்கு ஒரு வார்னிங் கால் வருகின்றது. உலகம் முடிவை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை சமீபமாய் இருக்கின்றது. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கின்றது. நம்முடைய பொக்கிஷங்கள் பரலோகத்தில் இருக்கின்றது. நம்முடைய சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கின்றது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கின்றது. எனவே பரலோக எண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், பரலோக சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். நம் இருதயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக திருப்ப வேண்டும். எவ்வாறு திருப்ப வேண்டும்? அனுதினமும் வேதம் வாசிக்க வேண்டும். எஸ்ராவை போல் வேதத்தை வாசித்து வேதத்தில் தேறினவர்களாக இருக்க இருதயத்தை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அன்னாளைப் போல இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றிவிட வேண்டும். லீதியாளைப் போல இருதயத்தை திறந்து வசனத்தை எடுத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு பரமதேசம் கிடைக்கும். நன்றாக மனதில் வைத்து கொள்ளுங்கள். நமக்கு
மேன்மையான நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ற நாமம் நம் நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு மேன்மையான சுதந்திரம் இருக்கின்றது. நம்முடைய உயிர்த்தெழுதல் மேன்மையுள்ள உயிர்த்தெழுதலாக இருக்க வேண்டும். நாம் பரமதேசத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்போம். இயேசுவின் கரம் பிடித்து ஓடுவோம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இப்போது ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பிதாவே, சத்திய வசனங்களை கேட்டோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, எங்களுக்கு மேன்மையானது ஒன்றே ஒன்று, உம்முடைய நாமம் மட்டுமே கர்த்தாவே. உம்முடைய நாமத்தால் எங்களை எழுதியருளும் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும், உம்முடைய வசனத்தால் எங்களை நிரப்பும் கர்த்தாவே. எங்களுக்கு தேவையானது மேன்மையான சுதந்திரம். அந்த மேன்மையான சுதந்திரத்தையும் அந்த பரம தேசத்தையும் அந்த பரம கானானையும் நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஓட்டத்தை நீர் ஒரு வெற்றிகரமான ஓட்டமாக மாற்றி கொடும் கர்த்தாவே. எங்களுடைய உயிர்த்தெழுதல் உமக்குள் இருக்க வேண்டும். நாங்கள் பரிசுத்தவான்களாய் வாழ கிருபை பெரியும். நாங்கள் உமக்குள் வாழ்ந்து உமக்காகவே மறிக்க நீ கிருபை புரியும் கர்த்தாவே. இந்த நல்ல வசனங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சத்தியங்களுக்காக துதிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுது நாங்கள் ஒரு நல்ல போர்ச்சேவர்களாய் உலகத்தில் சென்று உம்முடைய வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்ல கிருபை புரியும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஆமென், ஆமென். My story, this is my song, praising my Savior all the day long. This is my story.